ஒன்று சொல்கிறேன். நண்பர் நயினார் நாகேந்திரன் அவர் நான் துணை பொதுச் செயலாளராக அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அம்மாவின் கட்சியில் இருந்தபொழுது அவர் பிஜேபிக்கு போகிறத என்கிட்ட வந்து சொல்லிட்டு போனார். அந்த அளவுக்கு எனக்கு நண்பர். பட் அவருடைய நிலைப்பாடுகள், சமயத்தில் பேச்சுகள், அவர் கூட்டணியை சரியாக அவர் ஹேண்டில் பண்ணலைங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. வெளியேறியதற்கு முக்கிய காரணமே எங்கள் தொண்டர்கள் எனக்கு கொடுத்த பிரஷருக்கு, அழுத்தத்துக்கு, எங்கள் நிர்வாகிகள் கொடுத்த அழுத்தத்திற்கு காரணமே நயினார் நாகேந்திரன் டெய்லி பழனிசாமியை தூக்கி பிடித்த காரணங்கள். பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம் சொல்ற மாதிரி என்ன நிறைய. நயினார் நாகேந்திரன் அவர் என்ன பண்ணுவார்? அவர் எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் அனுசரணையா போய் ஒரு சாஃப்ட் பெடலிங் லீடர் அவர். அவரை போய் அவரால் தான் நாங்கள் போனோம்னா எங்கேயோ இடிக்குது. இது வந்து நான் என்ன சொல்றேன், அவங்க கான்செப்டே தப்பு. நான் நேரடியாக வர்றேன். இந்த ஒருமுகப்படுத்துறது, ஒன்றுபட்ட அதிமுக அப்படிங்கிறதுல வந்து எனக்கு புரியல ஒன்றும். யார் ஒன்றுபடுறது? யாரெல்லாம் ஒன்றுபடுறது? செங்கோட்டையன் முத்துசாமி கூப்பிடாரா? ஒன்றுபடுறதுனா முத்துசாமி, ஈரோடு முத்துசாமி எம்ஜிஆர் ஆள் தான். அவர் அதிமுக தான். நம்ம ஊர்ல செல்வ கடுவி அதிமுக வந்ததுதான். ஏவா வேலு எல்லாம் இருக்கிறாங்கல்ல. ஏன் சேகர் பாபு, செந்தில் பாலாஜி, ஜெகத் ரட்சகன். அப்ப இவங்களெல்லாம் ஒன்றுபடுத்தணுமா? எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி எம்ஜிஆர் இருந்து எஸ்டிஎஸ் போனாரு, திரும்பி வந்தாருன்னா போனாரு, திரும்பி வந்து நின்னாரு, தோத்தாரு, மறுபடியும் திரும்பி வந்து சரண்டர் ஆனாரு, எம்ஜிஆர் சேர்த்துக்கிட்டார். இன்னும் யாரும் வேணாங்கிறான். இல்ல நாங்க போனோம், எங்களால முடியல, கடை விரிச்சோம், கடை வியாபாரம் ஆகல, பழைய கடைக்கு வேலைக்கு வந்துடுறோம், போவா யாரும் வர வேண்டாங்கிறா. இது என்ன ஒன்றுபடுத்துறதுனா? அப்படின்னா நயினார் நாகேந்திரனும் போகணும் அதிமுகவுக்கு, கேபி ராமலிங்கம் அதிமுகவுக்கு போகணும். அப்பதான் ஒன்றுபடுத்துறதா? திருநாவுக்கரசு இதுல காங்கிரஸ் இருக்காரு, அவரும் ஒன்றுபடுத்துறதா? இது இந்த கான்செப்டே எனக்கு புரியல. யாரு வரைக்கும் வாய் திறக்காம இருந்தா, அதனால நான் திறக்கணும்னு சொல்றேன். ஏன்னா எனக்கு தெரியும் 1972 எம்ஜிஆரோட நாங்க வந்து காஞ்சிபுரம் கூட்டத்துக்கு போகும்போது அந்த வேன்ல போனவன் நானும் சைத்து சாமி. சுங்குவார் சத்தத்தை எந்திரிச்சு நிற்கும் போது இங்க வெளியே இருந்து அடிக்கிறான். எலுமிச்சி மலத்தை வச்சு, எலுமிச்சி மலத்துல ஆசிட் வச்சு அடிக்கிறான். கட்சி அப்படி உருவான கட்சி தான் அதிமுக. அதிமுகங்கிறதுல போய் வருவாங்க, போவாங்க, இருப்பாங்க. கட்சி தனி. இன்னைக்கு அதனாலதான் நாங்க முதல்ல தெளிவா சொல்றோம். உங்க மத்தியில், அந்த சேலம் நிறுவனர்கள் மத்தியில் தான் சொன்னேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி என்பது, பாரதிய ஜனதா கட்சி 2026 சட்டப்பேரவை தேர்தலை எடப்பாடி பழனிசாமி அனைத்து இந்திய அண்ணா திமுக பொதுச் செயலாளர் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திமுகவோடு இணைந்து தேர்தலை சந்திக்கிறது சொன்னோம். அவர் தலைமையான கட்சி தான். இதுல எங்க இருக்கு? எங்கள ரெண்டு பேரும் சொல்லலாம். இந்த அவரு பேசிக்கிட்டு இருக்கலாம், இவர்கிட்ட பேசலாம், அவரை கூப்பிடலாம். எல்லாரும் ஆசை இருக்குதான் செய்யும். வர சொல்லி கூப்பிடுறது வேண்டான்னு சொல்ல மாட்டோம். இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி பெரிய கட்சிங்க. இப்ப நாங்க ஏங்க மற்றதெல்லாம் கட்சி பத்தி பேசணும்? செங்கோட்டையன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு பிரச்சனை கிடையாது, யாரும் கேட்டல, சீண்டல. இப்ப இதெல்லாம் இப்படி ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் 10 பைசா செலவு பண்ணாம 1 கோடி ரூபாய் செலவு பண்ணா கூட இவ்வளவு விளம்பரம் வாங்க முடியாது. என்ன அவ்வளவு விளம்பரம்? என்ன காரணம்? இது எப்படியாவது இதுல இருந்து குறையாதா, ஓட்டு குறையாதா, இவங்களுக்கு வந்து இவ்வளவு டிஸ்டர்ப் ஆகாதா, இப்படி ஒரு இமேஜ் உருவாக்கலாமா? இல்ல, இவங்கெல்லாம் ஒன்னா இல்ல. யாருங்க? எத்தனையோ காலங்க கோவை செலியும் போவாத காட்டியுமா. இன்னைக்கு இருக்காரு விஐடி விஸ்வநாதன். கோவை செலியும், விஐடி விஸ்வநாதன், இந்திரா குமாரி போன பெரிய தலைவர்கள் எல்லாம் பச்சை குத்துக்கிறதுக்கு எதிர்த்து போனாங்க, எம்ஜிஆர் எடுத்து. அதெல்லாம் வெளியே போறது வர்றதுங்கிறது ஒவ்வொரு கட்சியிலையும் போவும் வரும். ஏன்னா நான் வந்து அதிமுக வந்த உடனே அதிமுக போயிடுச்சா? நான் 90ல் திமுகவுக்கு போனேன், இன்னும் அதிமுக போயிடுச்சா? 91ல் அவங்க ஆட்சிக்கு வரல. இவங்கெல்லாம் மட்டும் என்ன? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கட்சினா ஒரு இடத்துல தான் இருக்கும், அவங்க தான் பண்ணுவாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் மிக 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 தெளிவா இருக்கும்.
பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு லகான் கட்டின குதிரை மாதிரி. நாங்க அனைத்து இந்திய அண்ணா திமுகவோட தான் பயணிக்கிறோம். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் பழனிசாமி தான், முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான். இதுல என்ன உங்களுக்கு மாற்று கருத்து எங்ககிட்ட கிடையாது. ஏங்க ஒரு காலத்தில் எஸ்டிஎஸ் கூட தான் அப்படிதான் சொன்னாங்க. எஸ்டிஎஸ்க்கு பின்னாடி பூரா போயிருச்சு, நாடே போயிருச்சு, பெரிய தேவர் சமுதாயமே போயிருச்சு, எம்ஜிஆருக்கு ஒண்ணும் இல்லை நாங்க. அப்புறம் அதுல நமது கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சார். டெபாசிட் எல்லாம் போனது பூரா அவர் திருப்பி எம்ஜிஆர் கிட்ட வந்தார். என்ன அப்புறம் வந்து ஜெயலலிதாவுடைய வேனை தொங்கிட்டு போனார். ஜெயலலிதா வேன்ல போச்சு ஏறி நின்று, அதெல்லாம் மறந்துருப்பீங்க நீ. அப்பெல்லாம் போட்டது டிவியில் தான். போட்ட வேன்ல இப்படி தொங்கிட்டு போவார். அது எல்லாம் ஒரு சார், அதெல்லாம் தனிப்பட்ட விருப்பங்க. அவருக்கு என்ன கிடைக்கல, என்ன கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். இது கட்சிங்கிற விவகாரங்கள்லாம் கிடையாது. இந்த ஒற்றுமைப்படுத்துறதுங்கிறதே ஒரு ராங் சென்டென்ஸ். ஒற்றுமைப்படுத்துறது, ஒருங்கிணைந்த அண்ணா திமுகங்கிற பேரே பொய். சேகர் பாபு கொண்டாந்து சேர்த்து, ஏவாவால கொண்டாந்து சேர்த்து, அப்பதான் ஒருங்கிணைந்த அண்ணா திமுக. ஜெகத்ரட்சனை கொண்டா, செந்தில் பாலாஜி கொண்டா, அப்பதான் ஒருங்கிணைந்த அண்ணா திமுக. திருநாவுக்கரசு கொண்டா, ஒருங்கிணைந்த அண்ணா திமுக, ஒருங்கிணைந்த அண்ணா திமுகன்னு நீ ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு வெளியே போனவனும், நீக்கப்பட்டவனும், போன தேர்தல் எடுத்து நின்றவனும், ஆட்சி வரக்கூடாதுன்னு ஒரு சீட்டை போட்டவன் தானே. ஓட்டு பிரிப்பவர்கள், ஓட்டு கேட்பவர்கள் அல்ல, ஓட்டு பிரிச்சவங்க. ஓட்டு பிரிக்கிறவன்லாம் வந்து எப்படி ஒருங்கிணைப்பான்? ஓட்டு பிரிக்கிறதுக்குன்னே கட்சி வச்சிருக்கிறவன அவனை போய் என்ன பண்ணுவ?